Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம complex tissues பார்க்கலாம். So complex tissue னா tissue made up of more than one type of cells. So ஒரு tissue ஒரே ஒரு விதமான செல்களால் ஆயிருந்தா அது simple tissueம்போ, அது parenchyma, collenchyma, sclerenchyma இந்த மூணும். ஆனா ஒரு tissue more than one type of cell, ஒரு type of cell விட ரெண்டு மூணு type of cell சேர்ந்து ஒரு tissue ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை நம்ம complex tissueங்கிறோம். There are two types of complex tissue in plants. One is xylem, another one is phloem. இப்போ நம்ம xylem டீடைல்டாக பார்க்கலாம். ஸோ xylem அப்படின்னா water conducting tissue in plants and it is coined by xylem-ங்கிற வேர்டை காயின் பண்ணது நகேலி in the year 1858. க்ரீக்கில் xylos அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் wood. அப்போ xylemனாலே wood part of the stem, ஒரு பிளான்ட்டோட wood-ஐ தான் நம்ம xylemனு சொல்கிறோம். இதில் டைப்ஸ் ஆஃப் xylem பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரைமரி xylem அப்படிங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இது primary meristem or apical meristemலேருந்து ஃபார்ம் ஆனுச்சு. ஸோ apical meristem அதில் இருந்து அரைஸ் ஆகிறது primary xylem. secondary xylemங்கிறது vascular cambium. vascular cambium இதில் இருந்து அரைஸ் ஆகிறது secondary xylem, secondary growth அப்போ. ஸோ primary xylem apical meristemத்தில் இருக்கக்கூடிய ப்ரோகேம்பியம்னு சொல்லுவோம். அது apical meristemத்தில் ப்ரோகேம்பியத்தில் இருந்து அரைஸ் ஆனது primary xylem. vascular cambium இருந்து secondary growth அப்போ அரைஸ் ஆகிறது secondary xylem. that is the different. ஓகே, இந்த primary xylem-த்தை ரெண்டாக பிரிப்போம். first formed or earlier formed xylem primary xylem-த்தை நம்ம protoxylem அப்படின்னு சொல்லுவோம். later formed primary xylem-த்தை நம்ம metaxylem அப்படின்னு சொல்லுவோம். ஸோ primary xylem தான் first form ஆயிருந்தா protoxylem, later form ஆச்சுன்னா metaxylem. செகண்டரி xylem-த்தில் புரோட்டோசைலம் மெட்டாசைலம்ங்கிற டிஃப்ரென்ஸே கிடையாது. நெக்ஸ்ட் எக்ஸாக்ட்னா என்ன, எண்டாக்ட்னா என்ன? புரோட்டோசைலம் ரெண்டுமே புரோட்டோசைலம் தாங்க. ஸோ புரோட்டோசைலம் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. டுவர்ட்ஸ் த பெரிஃபெரினா அவுட் சைடை பார்த்து இருந்துச்சுன்னா, ஸோ பெரிஃபெரினா வெளிப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெளிப்புறத்தை பார்த்து புரோட்டோசைலம் இருந்துச்சுன்னா அப்போ மெட்டாசைலம் உள்புறத்தை பார்த்துருக்கோம். அப்படி இருந்தால் எக்ஸார்க். எக்ஸோங்கிறது வெளியில், புரோட்டோசைலம் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே புரோட்டோசைலம் உள்நோக்கி இருந்தால் எண்டோ. எண்டோனா உள் சைடு. ஸோ புரோட்டோசைலம் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர், நடுப்பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்குது, அது எண்டார்க். சென்ட்ரார்க் மீசார்க்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. சென்ட்ரார்க் அப்படிங்கிறது protoxylem is surrounded by phloem. phloem-தால protoxylem சரவுண்ட் ஆயிருந்தா சென்ட்ரார்க். இது எங்கே இருக்கும் அப்படின்னா இது கொஷினில் கேட்கலாம். செலாஜினெல்லா ஸ்பீசிஸில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு protoxylem is surrounded by metaxylem. ஸோ மெட்டாசைலத்தினால புரோட்டோசைலம் சரவுண்ட் ஆயிருந்துச்சுன்னா புரோட்டோசைலம் இஸ் சரவுண்டட் பை மெட்டாசைலம்னா மீசார்க். மீசார்க்கு எக்ஸாம்பிள் ஓஃபியோக்ளாசம். ஓஃபியோக்ளாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த மெயின் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் xylem இன்ட்ரொடக்ஷனில். ஸோ இப்போ xylemல இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லிட்டோம். என்னென்ன செல்ஸ்லாம் இருக்குது? 1 2 3 4 4 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் xylem-த்தில் இருக்குது. அதனால தான் இது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ xylem-த்துக்கு நீங்கள் ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவி பார்க்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனீங்க, அதுதான் xylem. டி அப்படிங்கிறது ட்ரக்கீட்ஸ், விங்கிறது வெசல்ஸ், பிங்கிறது பேரன்கைமா. இது வெறும் பேரன்கைமா கிடையாது, xylem பேரன்கைமா. இது xylem ஃபைபர்ஸ். நான் இங்கே ஃபைபர்னு எழுதியிருக்கேன், ஆக்சுவலாக xylem ஃபைபர்ஸ். இங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், வெசல்ஸ்க்கு இன்னொரு பேர் ட்ரக்கியா, மறந்துடாதீங்க. இந்த ரெண்டும் கன்ஃபியூசிபிள். ட்ரக்கேட்ஸ், ட்ரக்கியாங்கிறது வெசலோட இன்னொரு டேர்ம். இதில் யாரெல்லாம் கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னா ட்ரக்கீட்ஸும் வெசல்ஸும் கண்டக்டிங் டிஷ்யூஸ். கண்டக்டிங் டிஷ்யூஸ்னால் இவங்க தான் வாட்டரை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பேரன்கைமா, ஃபைபர்ஸ் இதெல்லாம் கண்டக்டிங் டிஷ்யூ கிடையாது. ஓகே, இதில் டெட் டிஷ்யூஸ் யார்? ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஃபைபர்ஸ் இவங்க மூணும் டெட் டிஷ்யூ. அப்போ xylem-த்தில் மோஸ்ட்லி டெட் டிஷ்யூ தான். லிவிங் டிஷ்யூ அப்படிங்கிறது xylem பேரன்கைமா மட்டும்தான். ஸோ இதுக்கு முன்னாடி xylem பேரன்கைமா, xylem ஃபைபர்ஸ்னு வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரடக்ஷன் அபவுட் xylem. இப்போ நம்ம ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், பேரன்கைமா, ஃபைபர்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ட்ரக்கீட்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் டெட். டெட்னா என்ன?
Protoplasm is absent. அதாவது nucleus and cytoplasm absent கிடையாது. Dead cells. They are lignified. Secondary wall is made up of lignin and elongated. நீளமான செல்லு. Tapering end. Sharp end இருக்கும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்படி ட்ரக்கிட்ஸ் இருக்குன்னா எண்ட் வந்து டேப்பர்டாகவும் இந்த மாதிரி பிட்ஸோடையும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ட்ரக்கிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 திக்கனிங். ஸோ டேப்பரிங்னா ஷார்ப் எண்ட் அப்படின்னு அர்த்தம். 5 கைண்ட்ஸ் ஆஃப் திக்கனிங் ட்ரக்கிட்ஸில் இருக்குது. ஒன்று வந்து ஆனுலார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் க்ரீக்கில் ஆனுலார்னா ரிங்னு அர்த்தம். இந்த ரெட் கலரில் ரிங் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கே மட்டும் திக்கனிங் இருக்குது, மீதி இடத்துல திக்கனிங் இல்லை. இது ட்ரக்கிட்ஸ் அப்படின்னா ஸ்பைரல் ஃபார்மில் இருந்தால் அது ஸ்பைரல் திக்கனிங் ஸ்ப்ரிங் ஃபார்மில் இருக்குது. ஸ்கெலரி ஃபார்ம்னா லேடர் லைக் ஏணிப்படி மாதிரி இருக்குது. ரெட்டிகுலேட்னா நெட் லைக் ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்குது திக்கனிங். பிட்டட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிட்டட்னா இப்போ பாருங்கள், ரிங்னா ரிங்கில் மட்டும் திக்கனிங் இருக்குது, ஸ்ப்ரிங்னா ஸ்ப்ரிங்கில் இருக்குது, லேடர்னா அந்த லேடர் ஷேப்பில் இருக்குது, நெட் லைக்னா நெட் லைக்கில் இருக்குது. பிட்னா பிட்டில் மட்டும், பிட்னா குழின்னு அர்த்தம், அங்கே மட்டும் திக்கனிங் கிடையாது. பிட் இருக்க இடம் தவிர மீதி எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக திக்கனிங் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் தே ஆர் இம்பர்ஃபரேட்டட். இம்பர்ஃபரேட்டட்னா என்ன அர்த்தம்னா வித்தவுட் போர், ஓட்டை கிடையாது. எண்டு வாலில் ஓட்டை கிடையாது. நம்ம வரையும் போது ஓட்டை இருக்க மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக எண்டு வாலில் ஓட்டை கிடையாது, எந்த ஒரு ஓட்டையும் இல்லை. இம்பர்ஃபரேட்டட்னா தெர் இஸ் நோ போர். தென் பார்டர்ட் பிட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். பார்டர்ட் பிட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது இப்படி இருந்தால் நார்மல் பிட், இந்த பிட்டை சுற்றி ஒரு சர்க்கிள் இப்படி தெரிஞ்சதுன்னா பார்டர்ட் பிட். ஸோ பார்டர்ட் பிட் இப்படி தெரியும், பிட்டை சுற்றி ஒரு பார்டர் இருக்கும், அதுதான் பார்டர்ட் பிட். இந்த பார்டர்ட் பிட்ஸ் வழியாக தான் ஜிம்னோஸ்பம்ல வாட்டர் கண்டக்ஷன் நடக்குது. டோன்ட் ஃபர்கெட். ஸோ இன் ஜிம்னோஸ்பம் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ் பை ட்ரக்கிட்ஸ். அந்த ட்ரக்கிட்ஸில் எங்கே வந்து வாட்டர் கண்டக்ஷன் நடக்குதுன்னா பார்டர்ட் பிட்ஸ் வழியாக மட்டும்தான். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரக்கிட்ஸ் எப்படின்னா ஒன் அபவ் தி அதர், ஒன்றுக்கு மேலே அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் தென் இட் இஸ் த சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட் இன் ஜிம்னோஸ்பம் அண்ட் டெரிடோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்ஸ்லையும் இவங்க தான் சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ். ஸோ டெரிடோஃபைட்ஸ்லையும் ஜிம்னோஸ்பம்லையும். தென் இட் ஆல்சோ ஆஃபர்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். வாட்டர் கண்டக்ஷன் மட்டும் கிடையாது, பிளான்ஸுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட், ஆடாமல் அசையாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறது, உடஞ்சி போகாமல் பாதுகாக்கிறது, அதுக்கும் இந்த ட்ரக்கிட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வெசல்ஸ். வெசல்ஸும் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் தான் ட்ரக்கிட்ஸ் மாதிரியே. தே ஆர் இலாங்கேட்டட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் பிளேஸ்டு எண்ட் டு எண்ட். எண்ட் டு எண்ட்னா ஒன் அபவ் தி அதர், ஒன்றுக்கு மேலே வச்சிருக்காங்கிறது தான் எண்ட் டு எண்ட். பெர்ஃபரேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், எண்ட் வால் ஃபுல்லாக செல் வால் கரைஞ்சி அங்கே ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகுது. லியூமன் இஸ் வைடர் தென் தட் ஆஃப் ட்ரக்கிட். லியூமன் அப்படிங்கிறது என்னன்னா சென்டரில் இருக்க அந்த ஓட்டை தான் லியூமன் பாங்க. ட்ரக்கீடில் இருக்கிறத விட வெசல்ஸில் லியூமன் வந்து வைடராக இருக்குது. லியூமனுக்கு ஒரு ஃபார்முலா எழுதிக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைபரை விட லியூமன் ட்ரக்கீடில் பெருசாக இருக்கும். ட்ரக்கீடில் இருக்கிறத விட லியூமன் வெசல்ஸில் வைடராக இருக்கும். ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் ஃபார் lumen. So lumen is wider than fiber in trachea. It is wider than ட்ரக்கிட் இன் வெசல்ஸ். வெசல்ஸில் லியூமன் ட்ரக்கிடை விட பெருசாக இருக்குது, ட்ரக்கிடில் ஃபைபரில் இருக்கிறத விட பெருசாக இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, அதை பேஸ் பண்ணி கொஷின் வரலாம். நெக்ஸ்ட்டு பர்ஃபரேட்டட் பிளேட் அப்படிங்கிறது எண்ட் வாலில் இருக்கக்கூடிய செல் வால் வந்து லைசிஸ், அதை டிசல்யூஷன்னா கரைஞ்சி போயிடுது. கரைஞ்சி போய் இந்த மாதிரி வெசல்ஸ் இருக்குன்னா இந்த வெசல்ஸில் இந்த எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் இருக்கக்கூடிய செல் வால் ஃபுல்லாக கரைஞ்சி இங்கே ஒரு பெரிய ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அதான் இங்கே பர்ஃபரேஷன் பிளேட் அப்படிங்கிறாங்க. ஸோ என்டையர் செல் வால் எண்டில் கரைஞ்சிடுறதுனால எண்ட் டு எண்ட் ஓட்டை ஃபார்ம் ஆகுது. ஸோ அங்கே சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிளேட் சிம்பிளாக ஒரே ஒரு ஓட்டை, பெரிய அகல ஓட்டை, இந்த மோட்டார் பம்பில் வந்து ஒரு டியூப்லாம் வச்சு நம்ம தண்ணி அடிக்கும் போது எப்படி பீச்சிக்கிட்டு தண்ணி அடிக்குது அந்த மாதிரி இருந்தால் சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட் மேஞ்சிஃபெரால இருக்குது. அதே ஷவரில் குளிக்கும் போது தண்ணி எப்படி வரும், நிறைய ஓட்டை வழியாக வரும், அந்த மாதிரி இருந்தால் மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட். அது வந்து லிரியோடென்ட்ரானில் இருக்குது. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மேஞ்சிஃபெரால ஒரு ஐ தான் இருக்கா, சிம்பிள் பர்ஃபரேஷன் பிளேட். இங்கே பாருங்கள், லிரியோடென்ட்ரானில் இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு இருக்குது, இங்கே ஒரு இருக்குது. ஸோ நிறைய ஓட்டை லிரியோடென்ட்ரானில் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ மல்டிபிள் பர்ஃபரேஷன் பிளேட் லிரியோடென்ட்ரானில் இருக்குது. எக்ஸாம்பிள் ஷார்ட்கட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தென் இட் இஸ் த சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட் இன் ஆஞ்சியோஸ்பர்ம். ஆஞ்சியோஸ்பர்மில் வெசல்ஸ் தான் சீஃப் வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட். அப்படின்னா அதிகப்படியான வாட்டரை வெசல்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ட்ரக்கிட்ஸும் ஆஞ்சியோஸ்பர்மில் இருக்குது. அப்படி இருந்தாலும் வெசல்ஸ் தான் அதிகமான வாட்டரை கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் தீஸ் வெசல்ஸ் ஆர் ஆப்சென்ட் இன் ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் டெரிடோஃபைட். ஜிம்னோஸ்பர்ம் டெரிடோஃபைட்டில் வெசல்ஸே இருக்காது. பட் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. நீட்டம் அப்படிங்கிற ஜிம்னோஸ்பர்மில் மட்டும் வெசல்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் வெசல்ஸ் அண்ட் ட்ரக்கிட்ஸ். இன்னொரு விஷயம், இங்கே எப்படி 5 திக்கனிங் இருக்குது, சேம் 5 திக்கனிங் வெசல்ஸ்லையும் உண்டு.
xylem fibers. Fibers அப்படின்னாலே sclerenchymaவோட ஒரு டைப் தான். ஸோ ஃபைபர்ஸ் ஆஃப் sclerenchyma associated with xylem is xylem fibers. இதுவும் டெட் செல்ஸ் தான், ஏன்னா புரோட்டோபிளாசம் இருக்காது, சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் இருக்காது. லிக்னிஃபைட் வால்ங்கிறது செகண்டரி வால் மெட்டீரியல் வந்து லிக்னின் அப்படிங்கிற பாலிசாக்கரைடால் ஆனது. தே ஹேவ் நேரோ லியூமன். லியூமனுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா, நேரோனா குறுகலான லியூமன். லியூமன்கிறது எம்டி ஸ்பேஸ். ஒரு செல்லுக்கு நடுவில், டெட் செல்லுக்கு நடுவில் இருக்க எம்டி ஸ்பேஸை தான் நம்ம லியூமன்னு சொல்கிறோம். ஸோ லியூமன் வந்து உள்ளதுலேயே ஃபைபரில் தான் ரொம்ப குறுகலாக இருக்கும். இதை விட கொஞ்சம் வைடராக ட்ரக்கீட்ஸில் இருக்கும். ட்ரக்கீடை விட வைடராக வெசல்ஸில் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. தே கேன் நாட் கண்டக்ட் வாட்டர். வாட்டர் கண்டக்ஷன் இவங்களால பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களில் வந்து டெட் டிஷ்யூவாக இருக்கிறதுனாலையும் லிக்னிஃபைட் வால் இருக்கிறதுனாலையும் இங்கே வாட்டர் கண்டக்ஷன் நடக்காது. லியூமனும் ரொம்ப நேரவாக இருக்கிறதுனால. அண்ட் இவங்க மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். தே ஆர் ப்ரெசென்ட் இன் போத் பிரைமரி அண்ட் செகண்டரி சைலம், ரெண்டுலேயுமே இருக்கும். தென் ஃபைபர் ட்ரக்கெட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பேர்லேயே இருக்குது. இது வந்து ஃபைபருக்கும் ட்ரக்கெட்க்கும் இடைப்பட்ட ஒரு செல்ஸ். இது வந்து வெசல்ஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கராகவும் இருக்காது, ட்ரக்கீட் மாதிரி இருக்காது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இதை ஃபைபர் ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு xylem parenchyma உள்ளதுலேயே, அதாவது ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஃபைபர்ஸ், parenchyma, xylem parenchyma. இதில் xylem parenchyma மட்டும்தான் லிவிங் component of the xylem. Parenchyma cells associated with xylem. Xylem ஓட associate ஆயிருக்கக்கூடிய parenchyma வந்து xylem parenchyma அப்படிங்கிறாங்க. The cell wall is made up of cellulose. They have protoplasm, nucleus, cytoplasm இதெல்லாம் இருக்கு. Axial parenchyma, ray parenchyma ரெண்டா பிரிக்கிறாங்க. Axial parenchymaங்கிறது பிளான்ட் இப்படி இருக்குன்னா பிளான்ட்டோட லென்த்துக்கு லாங்கிடியூடல் ஆக்சிஸ்க்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆக்சியல் parenchymaங்கிறோம். இந்த மாதிரி ரேடியலாக இருக்கிற parenchymaவை நம்ம வந்து இப்போது ஸ்டெம் இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிற parenchyma ரே parenchyma, இப்படி இருக்கிற parenchyma ஆக்சியல் parenchyma. இந்த ஆக்சியல் parenchyma, ரே parenchyma ரெண்டுமே செகண்டரி ஸ்டெம்மில் இருக்கும், செகண்டரி சைலத்தில் இருக்கும். தென் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல். எங்கெல்லாம் parenchyma வருதோ அங்கெல்லாம் அதோட ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் தான். ஞாபகம் வச்சுங்க, ஸ்டார்ச், ஃபேட் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். இது லிவிங் செல்ஸ் வேறு, இதில் ப்ரோட்டோபிளாசம்லாம் இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ தீஸ் ஆல் ஆர் அபவுட் xylem. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.